வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீது. டே 1, 2, 3, 4 கிளாஸில் நான் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ ரெண்டு வார்த்தை ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸில் 2 வார்த்தையை வச்சு எப்படி பேசணும், தப்பு இல்லாமல் எப்படி பேசணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்ப் வரணும்னு கிளியராக சொல்லி கொடுத்துட்டேங்க. காலங்களோடு சேர்த்து சொல்லி கொடுத்துட்டேன். பாஸ்ட்னா அது எப்படி வரணும், ப்ரெசண்ட்னா எப்படி வரணும், அதனால் 2 வார்த்தை பேச சொல்லி கொடுத்துட்டேன். ரூல்ஸ் எல்லாமே தெளிவாகவும் சொல்லிட்டேன். இனி அடுத்து யார் கையில் இருக்குங்க? உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் தாங்க அடுத்து பேசி 2 வார்த்தையாக பேசுங்க. அடுத்து 3வது வார்த்தை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுங்க. நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் 3 வார்த்தையாக பேசி பழகிடலாம். ஸோ நீங்கள் டே 7 or 8ல் 3 வார்த்தை 3 வார்த்தை உள்ள சென்டென்ஸை பேச போகிறீங்க. அதுக்குள்ளே 2 வார்த்தையை தினமும் பழகுங்க. பேசினா மட்டும்தாங்க முடியும், பேசாட்டி முடியாது. ஸோ அதை டெய்லி ப்ராக்டிஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டே 5 கிளாஸ்க்குள்ளே என்டர் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பேசுகிறதுக்கு சில ரூல்ஸ் விதிமுறைகள் இருக்குங்க. அதாவது இந்த இப்படி 3வது வார்த்தை நீங்கள் பேசணுன்னா எது கூட எது லிங்க் ஆகணும், இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எப்படி வந்தால் எப்படி, அது மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ 2 வார்த்தைக்கு பக்கா பண்ணிட்டீங்க. 3 வார்த்தை பேசுறதுக்கு அடுத்து பார்க்கலாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்கிலீஷில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குங்க. என்னென்னா நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா என்னன்னு சொல்லி சும்மா ஒரு ஹிண்ட்டுங்க, என்னன்னு சொல்லி மட்டும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டிங்கன்னா இதுதான் தெரிஞ்சால் போதுங்க. அதை பற்றி ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ரூல்ஸ் தெரிஞ்சாதான் உங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இவங்க சும்மா சொல்லித்தரலாம் தானே பேசுறதுக்கு. எதுக்கு இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னா நீங்களே உங்களை திருத்திக்கதாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் திருத்திக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தாங்க. நவுன்னா ஒரு நேமிங் வேர்ட். ஒரு 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 பொருளுக்கு நம்ம கொடுக்குற நேம். இது என்னங்க? போர்டு. நான் என் பேர் ரீத்து. நான் ஒரு டாக்டராக இருந்தால் என்ன டாக்டர்னு சொல்லுவான். ஒரு பொருளுக்கும் இருக்கிற ஒரு நேம். இது என்னங்க? மார்க்கர். இது டஸ்டர். இது டைரி. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நேம் இருக்குல்லங்க. அதுதாங்க நேமிங் வேர்ட். எக்ஸாம்பிள், அந்த பழத்துக்கு பேர் ஆப்பிள், டீச்சர், இது போர்டு. அது மாதிரி நேமிங் வேர்ட். ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க நவுன். ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்கலாம், 2 நவுன் இருக்கலாம், பிரச்சனை இல்லைங்க. அது ஆனால் ஒரு பொருளுக்கு நம்ம கொடுக்குற நேம் தான் நவுன். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நவுன்னா நேமிங் வேர்ட். ஓகே, முடிஞ்சுது. ப்ரனவுன். ப்ரனவுன் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சரி என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பற்றி வேணாங்க. சரி என்கிட்ட எங்கள் அம்மா பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா பற்றி சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன், எங்கள் அம்மா பேர் ராணி. ராணி நல்லவங்க, ராணி நல்லா சமைப்பாங்க, ராணி இது பண்ணுவாங்க, ராணி அது ராணி 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 ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்க முடியுமாங்க? அந்த இடத்துல தான் ராணி மேலே அவங்க இப்படி பண்ணுவாங்க, அவங்க அதாவது ஷீ. ராணி இஸ் மை மதர். ஷீ இஸ் அ குட் குக். ஷீ பிளேஸ் வெல். ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் மை சைல்டு. ஸோ ராணி யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அந்த நவுன் இருக்கிற பிளேஸுக்கு பதிலாக நம்ம இந்த ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் இதுங்க ஹீ, ஷீ, இட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாங்க ப்ரனவுன். ஏன் ப்ரனவுன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ப்ரனவுன் எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரனவுன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேர்ப். வேர்ப்னா நம்ம கற்றுக்கிட்டது தான் ஆக்ஷன் வேர்டு. என்னென்ன செயல் பண்ணுறோமோ அதெல்லாம் இது. ரைட், ஸ்லீப், தூங்குறது ஒரு ஆக்ஷன். அழுவுறது, சிரிக்கிறது எல்லாம் ஆக்ஷன் எல்லாமே வேர்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வர்ப். அட்வர்ப்னா எந்த ஒரு வார்த்தை டிஸ்கிரைப்ஸ் வேர்ப். வேர்பை டிஸ்கிரைப் பண்ணணும். ஷீ ரைட்ஸ் குயிக்லி. என்னங்க? சீக்கிரம் எழுதுறா. ஷீ ரைட்ஸ் குயிக்லி. குயிக்லி எதை சொல்லுது?
அவ குயிக்குன்னு சொல்லுதா? இல்லை, அவ எழுதுறது தான் குயிக்கு. ஸோ அவ இந்த எழுதுறதுங்கிறது இது வந்து வேர்பு. இந்த குயிக்லி இந்த வேர்பை பற்றி சொல்லுது. சீக்கிரம் எழுதுறாங்கிற இந்த இந்த குயிக்லி இவளை பற்றி சொல்லாமல் குயிக்லிங்கிறது அவள் எழுதுறது பற்றி சொல்லுது. ஸோ அது வந்து இந்த குயிக்லிங்கிறது அட்வர்ப். எந்த ஒரு வார்த்தை ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுதோ அது அட்வர்ப். அடுத்து பாருங்க அட்ஜெக்டிவ். டிஸ்கிரைப்ஸ் நவுன். எந்த ஒரு வார்த்தை அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதோ அதுதான் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னு வைங்களேன். இந்த பியூட்டிஃபுல் யாரை பியூட்டிஃபுல்னு சொல்லுது? இந்த ஷீ. நவுனுக்கு பதிலாக தானே நான் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷீயை பற்றி சொல்லுது, இவளை பற்றி சொல்லுது. ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ். அடுத்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்னா பொசிஷனிங் வேர்ட். த பென் இஸ் ஆன் த டேபிள். பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது, எந்த பொசிஷன். பென் ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் மேலே இருக்கா, டேபிளில் ட்ராருக்குள்ள, டேபிளுக்கு உள்ளே இருக்கா, டேபிளுக்கு கீழே அண்டர் த டேபிளா, இல்லை டேபிளுக்கு சைடில், டேபிள் சைடில் இருக்கா, ஆர் நியர் டேபிள் இருக்குன்னு வைங்க, டேபிளுக்கு மேலே இருக்கா, கீழே இருக்கா, இல்லை ட்ராக்குள்ள இன்சைடு இருக்கா, டேபிள் பக்கத்தில் இங்கே வச்சுருக்கீங்களா, நியரா, டாப்பா, டவுன், எங்கே எந்த பொசிஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் ப்ரிப்போசிஷன். இதுலேயே இருக்கு பாருங்க பொசிஷன். அடுத்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா லிங்கிங் வேர்ட்ஸ். ரெண்டு இதை லிங்க் பண்ணுறது, அதுதான் கன்ஜங்ஷன். எக்ஸாம்பிள் ரீத்து அண்ட் அஸ்வின் டான்ஸ். அண்டு தான் இங்கே லிங்கிங் வேர்டு. ஸோ நான் அண்டு நல்லா போடலையா? அண்டு தான் இங்கே லிங்கிங் வேர்டு. ஸோ இந்த அண்டு தான் கன்ஜங்ஷன்னு சொல்கிறோம். அண்ட், பிகாஸ், சின்ஸ், தோ, ஆல்தோ, அதெல்லாம் வந்து கன்ஜங்ஷனுங்க. அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். என்னன்னு மட்டும் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்ஜெக்ஷன்னா எக்ஸ்கிளைமிங் வேர்ட். அப்படியே நம்ம உணர்ச்சி வசப்படுறது, எமோஷன். சரிங்களா? வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். ஒருத்தங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒருத்தங்க ட்ரெஸ் போட்டு, வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். ட்ரெஸ் எப்படி அழகாக இருக்கு, இல்லைன்னா வாவ் யூ லுக் பியூட்டிஃபுல், எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அந்த நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க பற்றி அந்த வாவ், இல்லைன்னா சே என்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, சே அந்த எமோஷன், ஷிட் போச்சு, மேட்ச் போச்சு, லாஸ் இப்படி ஆயிடுச்சு, ஹூரே நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம், அந்த ஹூரே அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தான் வந்து என்ன சொல்கிறோன்னா இன்டர்ஜெக்ஷன். ஓ மை காட், இப்போ ஏன் இப்படி இருக்கா, ஓ மை காட்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்டர்ஜெக்ஷன். அந்த 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 எமோஷன்ஸ் அதெல்லாம் தான் வந்து இன்டர்ஜெக்ஷன். ஸோ மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நவுன்னா நேமிங் வேர்டு, என்ன நேம் கொடுக்குறது. ப்ரொனவுன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷன். அட்வர்ப் எந்த ஒரு வார்த்தை வேர்பை பற்றி சொல்லுதோ அது அட்வர்ப். அட்ஜெக்டிவ்னா எந்த ஒரு வார்த்தை நவுனை பற்றி சொல்லுதோ அது அட்ஜெக்டிவ். ப்ரிப்போசிஷன் பொசிஷனிங் வேர்டு, எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறது தான், எந்த பொசிஷனுக்கு சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷனாக லிங்கிங் வேர்டு, ரெண்டு வார்த்தையை லிங்க் பண்ணுறது. இன்டர்ஜெக்ஷன் வந்து எக்ஸ்பிளைனிங் வேர்டு, அது எமோஷன்ஸ், அந்த எமோஷன் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றொன்னா டீப்பாக போகலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஒன்றொன்னா நான் டீப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்க, இப்போ நவுன்னா என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆனால் வந்து கொஞ்சம் டீப்பாக, கொஞ்சம் அது என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா டவுட் இல்லாமல் இருக்கும்லங்க. அதனால் கொஞ்சம் டீப்பாக என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நவுன்னா நேமிங் வேர்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம கொடுக்குற பேர் தான் நவுனுன்னு. ஸோ கொஞ்சம் அதை பிரித்து பண்ணிக்கலாம். நேம், பிளேஸ், அனிமல், திங், இதெல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேம் வைக்கணும் இல்லைங்க. ஸோ அதெல்லாம் தான் நவுன். எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரீத்து, எனக்குன்னு வச்ச பேர் தான் ரீத்து. டாக்டர், இப்போ நான் ஒரு டீச்சர், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். சரி, இப்போ நான் ஒரு டாக்டராக இருக்கேன்னா எனக்கு என்னென்னு பேர் வைப்பாங்க, டாக்டர். இப்போ நான் டீச்சர் இருக்கேன், டீச் பண்ணுறேன். ஸோ எனக்குன்னு வைக்கிற பேர் டீச்சர். அந்த மாதிரி டாக்டர், டீச்சர். அப்பாங்கிறதுக்கு ஒரு பேர், அது அப்பானுக்கு அப்பா, அவங்க அப்பான்னு நம்ம ஒரு பேர் தானே வச்சுருக்கோம். அவங்கள அப்பான்னு கூப்பிடுறதுன்னு சொல்லி அது வந்து ஃபாதர், அதுவும் நேம், அதுவும் நவுனுக்குள்ளே தாங்க வரும். பிளேஸ், ஊட்டி, சென்னை, இடத்த மட்டும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஏர்போர்ட், இது எல்லாமே பிளேஸ்குள்ளே தாங்க வரும். அடுத்து அனிமல், கேட், டாக், இல்லைன்னா இன்செக்ட்ஸ், பூச்சிங்க இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் காக்ரோச், எல்லாமே வந்து அனிமல்குள்ளே தாங்க வரும்.
அடுத்து திங்கில் என்னென்னா போர்டு, புக்கு, பென்னு, அப்புறம் உங்கள் ஸ்டாண்டு, உங்கள் ஃபோனு, இப்போது நான் யூஸ் பண்ணுற இந்த ரிங், ட்ரெஸ் எல்லாமே ஒவ்வொரு பொருளும் இந்த திங்ஸும் நவுன் தாங்க சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தரலான்ட்டு இருக்கேங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நேம், பிளேஸ், அனிமல், திங்னா ஒரு கேம். நம்ம யாரும் இதுவரை சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க யாரும் விளையாடாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ ஹோம்ஒர்க் என்னென்னா A to Z வரைக்கும் இருக்கிற நவுன்ஸுங்க. நான் எக்ஸாம்பிள் ஏக்கு கொடுத்துருக்கேன். ஏ வந்து ஒரு நேம் அனிதான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்படி நேம்னா ஈஸிங்க. ஏல நிறைய நேம் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அந்த நேம் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்ட்டிக்கு நம்ம வந்து அது ஒரு டைப் ஆஃப் நேம் தானே, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் உங்கள் மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் யோசிக்கும். அடுத்து பிளேஸ், ஏர்போர்ட். இப்படி பிளேஸ் ஏ வந்து அரியலூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ எனக்கு வேறு ஏழு ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி பேரெல்லாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பேர் இருக்க அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஏ வந்து அடுத்த அனிமல் வந்து ஆண்ட், எறும்புன்னு எடுத்துருக்கேங்க. அது பாருங்கள். அடுத்து டி வந்து திங்ஸ். திங்கில் வந்து ஏரோப்ளேன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிடி அந்த மாதிரி Z வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கே முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கு ஒரு 5 வார்த்தை முடிச்சிங்கன்னா அடுத்த நாள் ஒரு 5 வார்த்தை ட்ரை பண்ணுங்கள். நான் எதுக்கு இந்த ஆக்டிவிட்டி சொல்கிறேன்னா, ஒரு பியில் தெரில, நீங்கள் தேடுறீங்க, பியில் எனக்கு ஒரு பிளேஸே கிடைக்கல, இல்லைன்னா எனக்கு ஒரு அனிமலே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க. ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்குங்க நம்ம பேசுறதுக்கு வேர்ட்ஸ் வேணும். ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் வந்து புது வார்த்தையாக கற்றுக்க தான் உங்களுக்கு பேச தோணும். ஸோ நீங்கள் பேசணும்னு நினைப்பீங்க, ஒன்று வரும். அந்த பார்ட்டுக்கு ஸ்க்ரீன், எல்லோரும் ஸ்க்ரீன். ஸோ அது வந்து கர்டைன்ஸ்ங்க, இங்கிலீஷில் கர்டைன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்க்ரீனுன்னு சொல்லாமல் கர்டைன் சொன்னிங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் தேடுறப்போ புது வார்த்தையை கற்றுக்கிறப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் ரூல்ஸும் தெரிஞ்சிடும், ஆனால் அதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுதாங்க நவுன் ரொம்ப முக்கியம். ஸோ அது நிறைய இந்த மாதிரி பொருட்களோட பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக அதை யூஸ் பண்ணி பேசுவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அதான் இதுதாங்க உங்களோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு. ஸோ இன்னையோட பார்ட் Day 5 கிளாஸை முடிச்சுக்கலாங்க. அண்ட் இந்த ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓகேங்க, நாளைக்கு நம்ம Day 6 கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.